அன்பான மாணவ மாணவியர்களே, இன்றைய முப்பரிமாண நிகழ்ச்சியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கணித பகுதியில் கணித தொகுத்தறிதல் என்ற பாடப்பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். நான் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் கணித பகுதி அப்படின்னு சொன்னாலும் வணிக கணித மாணவர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ள பகுதியா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். சரி, இப்போ இந்த 10ஆம் வகுப்புல நீங்க படிச்சிருப்பீங்க, சில வாய்ப்பாடுகள் எண்ணியல்ல பார்த்திருப்பீங்க. 1 + 2 + 3 + n equal to n into n plus 1 by 2. அதே மாதிரி 1 square plus 2 square plus 3 square n square is equal to n into n plus 1 2n plus 1 by 6. n cube, that is 1 cube plus 2 cube plus 3 cube n cube equals to n into n plus 1 by 2 the whole square. அதே மாதிரி 1 plus 3 plus 5 plus 2n minus 1 equal to n square. இந்த கணித நிரூபணங்கள்ல அந்த வாய்ப்பாடுகளை பயன்படுத்தி நம்ம கணக்கு 10th நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் ஒரு கணித நிரூபணங்கள். இந்த கணித நிரூபணங்களுடைய இதுல பாருங்களேன், இருக்கிற எல்லா உறுப்புகளும் இயல் எண்களா இருக்கு. அதை பார்த்தா தெரியும், நீங்க 1ல இருந்து nன்றது அந்த எல்லாமே இயல் எண்களா இருக்கு. அப்ப இயல் எண்கள் தொடர்புடைய கணித நிரூபணங்களை அதனுடைய உண்மை தன்மையை சரிபார்க்கக்கூடிய அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தி தான் கணித தொகுத்தறிதல். அதுக்கு ஒரு உதாரணமா இப்ப நம்ம பார்க்க ஒரு ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். 1 + 2 + 3 + n equal to n into n plus 1 by 2. சரி, இப்போ இதுல n என்பது எல்லா அந்த ஸ்மால் என்றது இயல் எண்களுடைய உறுப்பா இருக்கும். n இன் மதிப்பு 1 2 3 இயல் எண்கள்னா உங்களுக்கு தெரியல, அது ஒரு முடிவுறா கணம் 1ல இருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ n-க்கு எந்த இயல் மதிப்பு கொடுத்தாலும் இயல் எண் மதிப்பு கொடுத்தாலும் அந்த வாய்ப்பாடு உண்மை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம சாதாரண முறையில் நம்ம செக் பண்ணி பார்க்கறது எப்படி சார் அப்படின்னா, இப்போ வாய்ப்பாடுல பாருங்க, n-க்கு வாய்ப்பாடுல சமன்பாடு பாருங்க, இடதுபுறம் ஒன்று இருக்கு வலதுபுறம் ஒன்று இருக்கு. சமன்பாட்டுக்கு இடதுபுறம் ஒன்று இருக்கு வலதுபுறம் ஒன்று இருக்கு. சரி, இடதுபுறத்தை எப்படி சார் செக் பண்றது? ஃபர்ஸ்ட் n-க்கு 1 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இடதுபுறத்தில் முதல் உறுப்பை மட்டும் எடுக்கணும்னு அர்த்தம். ஏன்னா அது இடதுபுறத்தில் இருக்கிறது கூடுதல், வலதுபுறத்தில் இருக்கிறது அது ஒரு மதிப்பா இருக்கு. நல்லா பார்த்துங்க, இடதுபுறத்தில் இருக்கிறது உறுப்புகளுடைய கூடுதலா இருக்கு, வலதுபுறத்தில் இருக்கிறது மதிப்பா இருக்கு. அப்போ n-க்கு 1 அப்படின்னு கொடுத்து சரி பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த சமன்பாடுடைய இடதுபுறத்தில் முதல் உறுப்பு என்னன்னு பாருங்க. எவ்வளவு வருது? 1. அப்போ இடதுபுறத்துடைய n-க்கு 1ன்னு கொடுக்கும்போது இடதுபுற மதிப்பு எவ்வளோ? 1. சரி, வலதுபுறத்தில் எப்படி பண்றது அப்படின்னா, வாய்ப்பாட்டில் வலதுபுறத்தில் n-க்கு 1 போடுங்க. வாய்ப்பாடுன்ற வலதுபுறம் என்ன இருக்கு? n into n plus 1 by 2. அப்போ நீ n-க்கு 1 கொடுத்தா 1, அப்புறம் 1 plus 1 by 2. அப்போ 1 பெருக்கல் 2 by 2ன்னு வரும். அந்த 2 கேன்சல் ஆயிட்டு 1 அப்படின்னு வருது. ஆக n-க்கு நீ 1 கொடுத்தா இடதுபுறத்திலையும் மதிப்பு 1 வருது, வலதுபுறத்திலையும் மதிப்பு 1 வருது. சரி, n-க்கு 2 கொடுக்குறோம். அப்படி 2 கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணும்? இடதுபுறத்தில் உறுப்பு 2 உறுப்பு எடுக்கணும், கூடுதலாக எடுக்கணும். முதல் உறுப்பு எவ்வளோ? 1 பிளஸ் இரண்டாவது உறுப்பு 2. அப்போ 1 பிளஸ் 2 எவ்வளோ? 3. அப்போ n-க்கு 2ன்னு கொடுக்கும்போது உன்னுடைய இடதுபுற மதிப்பு எவ்வளோ வருதுன்னா 3ன்னு வருது. சரி, வலதுபுறத்தில் போட்டு பார்க்கலாமே. வலதுபுறம் என்னது? n into n plus 1 by 2 தானே. வலதுபுறத்தில் n-க்கு என்ன கொடுக்கணும்? 2ன்னு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது 2 plus 1 by 2. இங்க மேலே பாருங்க, 2 into 2 plus 1 3ன்னு வரும், by 2. இந்த 2 கேன்சல் ஆகிடும், 3. அப்போ n-க்கு 2ன்னு கொடுக்கும்போது உன்னுடைய வாய்ப்பாட்டுடைய இடதுபுறமும் சரி வலதுபுறமும் சரி கரெக்டாக 3ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி n-க்கு 3ன்னு கொடுத்தா என்ன வரணும்? இடதுபுறத்தில் 3 உறுப்பை கூட்டணும். 1 plus 2 plus 3 எவ்வளோ வந்துடுது? 6. சரி, வலதுபுறத்துக்கு வாங்க. வலதுபுறத்துக்கு n-க்கு 3 தானே கொடுப்பீங்க. அப்போ n into n plus 1 தானே, 3 plus 1 by 2. அப்போ 3 பெருக்கல் 3 plus 1ன்றது 4ன்னு வந்துடும். வகுத்தல 2 இருக்கு, அது கேன்சல் ஆச்சுன்னு வச்சுங்க. 2 3 6. அப்போ வலதுபுறமும் 6 வருது, இடதுபுறமும் 1 plus 2 plus 3 அதுவும் 6 வருது. ஸோ சமமாக வருது. இந்த மாதிரி n-க்கு ஒவ்வொரு எந்த மதிப்பு 1ல இருந்து 2 3 4 எல்லா மதிப்பு கொடுக்க கொடுக்க இடதுபுறம் வலதுபுறமும் சமமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லா இயல் மதிப்பிற்கும் இந்த வாய்ப்பாடு உண்மை. இப்படி நம்ம போட்டுக்கிட்டே போக முடியுமா அப்படின்னா நடைமுறைக்கு இது சாத்தியம் இல்லை. அப்போ இதுக்கு ஒரு சுருக்கு வழி இருக்கு.
இந்த மாதிரி இயல் எண்கள் தொடர்புடைய கணித நிரூபணங்களை அதனுடைய உண்மைத்தன்மையை சோதிக்கிறதுக்கு ஒரு சுருக்கு வழிதான் கணித தொகுத்தறிதல். சரி சார், கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி இதை நம்ம நிரூபிக்கலாம், சுருக்கமாக போடலாம் அப்படின்றீங்க. அப்போ கணித தொகுத்தறிதல்ன்றது என்ன அப்படின்னா, அடிப்படை சாராம்சமா அந்த ஒரு கணித நிரூபணத்தை அதனுடைய உண்மை தன்மையை பரிசோதிக்கணும்னா நம்ம கணித தொகுத்தறிதலை நம்ம பயன்படுத்தணும். சரி, அதனுடைய படிநிலைகள் என்ன அப்படின்னா, முதல்ல எந்த கணித நிரூபணம் கொடுத்துருக்காங்களோ அதை P of n அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எந்த கணித நிரூபணம் கொடுத்துருக்காங்களோ அதை P of n வச்சுங்க. சாதாரண நிரூபணம் அப்படின்னும் போது அது ஒரு சமன்பாடு வடிவிலையும் இருக்கும், ஒரு கூற்று வடிவிலையும் இருக்கும். எப்படி இருப்பினும் அதை நம்ம என்ன பண்ணுவோம், P of n எடுத்துக்கோ. சரி, இப்போ படிநிலை 1, அதாவது என்ன பண்ண போறோம்னா எண்ணுக்கு 1 அப்படின்னு கொடுத்து கண்டுபிடிப்போம். எண்ணுக்கு 1 கொடுத்தா என்னது, நான் வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லியிருக்கல, என்ன பண்ணணும், 1னா இடதுபுறத்தில் ஒரு உறுப்பு எடுக்கணும், என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் உறுப்பு எடுத்துக்கணும். அப்புறம் எண்ணுக்கு 1னும் போது ரைட்ல என்ன இருக்கலாம் 1 போட்டு அதை சுருக்கணும், 2 மதிப்பும் சமமா வரும். அது நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி n = 1 அப்படின்றது அந்த கூற்று அப்படின்றது நிரூபிச்சிடும். P of 1 உண்மை அப்படின்னு காட்டுவோம். இது படிநிலை 1. படிநிலை 2க்கு வரும்போது என்ன பண்ணணும்னா, எண்ணுக்கு 2, 3, 4 இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்க மாட்டோம். அப்படி போனால் போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம சுருக்கமாக கண்டுபிடிக்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எண்ணுக்கு ஒரு பொது மதிப்பு கொடுப்போம், n = k அப்படின்னு கொடுங்க. அப்படி பொது மதிப்பு கொடுக்கும்போது அந்த எண்ணுக்கு கேன்னு கொடுத்தானது P of k, அது உண்மைன்னு எடுத்துக்கணும். அந்த P of k உண்மைன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த மதிப்பை P of k + 1 இருக்கு பாரு, அதை உண்மைன்னு நம்ம நிரூபிக்கணும். இது படிநிலை 3. அப்படியே n = k + 1, அதாவது P of k + 1 உண்மைன்னு நிரூபிச்சிட்டா படிநிலை 3 முடியுது. அப்போ n-இன் எல்லா இயல் மதிப்பிற்கும் P of n உண்மைன்னு வந்துடும். எப்படி சார், நீங்க ஃபர்ஸ்ட் n-க்கு 1ன்னு நிரூபிச்சிட்டீங்க, அதுக்கு பிறகு எண்ணுக்கு கேன்னு உண்மைன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த மதிப்பை P of k + 1 உண்மைன்னு நீங்க காட்டிட்டோம்னா அந்த எண்ணின் எல்லா இயல் மதிப்பிற்கும் அது உண்மைன்னு சொல்றீங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அது அப்புறம் பின்னாடி நம்ம சொல்றேன். இதுதாமா கணித தொகுத்தறிதலுடைய படிநிலைகள். ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பாடு, அந்த கணித நிரூபணத்தை நம்ம P of n எடுத்துக்கணும். அப்புறம் எண்ணுக்கு 1ன்றது உண்மைன்னு காட்டணும், P of 1 உண்மை, அதாவது இடதுபுறமும் வலதுபுறமும் சமம்னு காட்டணும். அடுத்தது எண்ணுக்கு k உண்மைன்னு எடுத்துக்கணும். எடுத்த பிற்பாடு n = k + 1, அதாவது P of k + 1 உண்மைன்னு நம்ம காட்டிட்டோம்னா எண்ணின் எல்லா இயல் மதிப்பிற்கும் P of n உண்மை அப்படின்னு கணக்கு முடிவுக்கு வந்துடும். சரி, இப்போ இது இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா சார், இதுதான் படிநிலை 1. எண்ணுக்கு 1ன்னு கொடுக்கணும், அப்புறம் கேன்னு உண்மைன்னு எடுத்துக்கணும், k + 1 உண்மைன்னு காட்டினா எண்ணின் எல்லா இயல் மதிப்பிற்கும் அந்த வாய்ப்பாடு உண்மை அப்படின்றது நிரூபணத்தை கம்ப்ளீட் பண்ணுவோம். இது எப்படி நீங்க சொல்றதுன்றது அது கடைசியாக நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ ப்ராப்ளத்துக்கு போக போறோம். முதல்ல எடுத்து சொன்னமே அந்த வாய்ப்பாடே எடுத்துங்க. 1 + 2 + 3 + ... n. வாய்ப்பாடுறது n × n + 1/2. இந்த வாய்ப்பாடை நம்ம நிரூபிக்க போறோம். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நான் சொல்லியிருக்கேன், அதாவது கொடுத்திருக்க வாய்ப்பாடை, அதாவது கணித நிரூபணத்தை P of n ன்னு வச்சுக்கணும். அப்போ P of n = 1 + 2 + 3 + ... + n = n × n + 1/2. இதை P of n ன்னு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், படிநிலை 1, தட் இஸ் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல என்ன பண்ணும், n = 1 அப்படின்னு போடுறேன். நான் தான் சொல்லியிருக்கேனே, n = 1 என்ன பண்ணும், இடதுபுறத்தில் ஃபர்ஸ்ட் மதிப்பு எடுக்கணும். எவ்வளோ, 1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் P of 1, P of 1-இன் இடதுபுற மதிப்பு எவ்வளோ, 1. சரி, ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் P of 1, அதாவது P of 1-உடைய வலதுபுற மதிப்பு. அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணும், n இருக்கட்ல 1 போடணும். 1 1 + 1/2. இப்போ மேல 1 × 1 + 1 என்னது 2, 1 × 2/2ன்னு வருதா, அந்த 2 நாவும் கேன்சல் ஆயிடும், 1ன்னு வந்துடும். ஆக P of 1-உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு மதிப்பும் 1, P of 1-உடைய ரைட் ஹேண்ட் சைடு மதிப்பும் 1. ரெண்டுமே எப்படி இருக்கு, இப்போ சமம் ஆயிடுது. அப்போ P of 1 உண்மை, முடிஞ்சு போச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ண போறோம், தட் இஸ் n = k அப்படின்னு கொடுத்தா அந்த P of k உண்மைன்னு எடுக்க போறோம். அதாவது P of k என்ன தெரியல, = 1 + 2 + 3 + ... k = என்னது, k × k + 1/2. உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது P of k உண்மைன்னு எடுத்தாச்சு. சரி, P of k உண்மைன்னு எடுத்தாச்சு சார்.
அப்போ அந்த ரிசல்ட்டை பயன்படுத்தி அதாவது 1 + 2 + 3 + டாட் 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 கேன்னு எடுத்த பத்தியா ஈக்குவல் டு கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 அதை பயன்படுத்தி பி ஆஃப் கே ப்ளஸ் 1 உண்மைன்னு காட்டணும். இப்போ நம்ம காட்ட போகிறோம். பி ஆஃப் கே ப்ளஸ் 1 என்னது கவனமாக பாருங்க. 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் கே. அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு உறுப்பு. ஏன்னா இது பி ஆஃப் கே ப்ளஸ் 1. பி ஆஃப் கேனா கேவோட நிறுத்துவோம். பி ஆஃப் கே ப்ளஸ் 1 தானே, பிளஸ் ஒரு உறுப்பை கூட்டணும் கே ப்ளஸ் 1 எடுத்தாச்சா ஈக்குவல்ஸ் டு வலதுபுறத்தில் வரும்போது என்ன பண்ணணும், அங்கே கேன்னும் போது கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 தானே போடுறோம். இங்கே லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு கே ப்ளஸ் 1. அப்போ ரைட்டில் கே ப்ளஸ் 1 அப்புறம் கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. ஏன்னா இங்கே கடைசி நம்பர் வந்து போனதில் கேனால கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2ன்னு போட்டோம். இங்கே கடைசி உறுப்பு என்னது பி ஆஃப் கே ப்ளஸ் 1ல லெஃப்டில் கே ப்ளஸ் 1 தானே. அப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் என்ன இருக்குன்னா இந்த கடைசி உறுப்பு கே ப்ளஸ் 1, அதுக்கு அடுத்தது அந்த கடைசி உறுப்பு கே ப்ளஸ் 1 போட்டு ஒரு ப்ளஸ் 1 கூட்டி வகுத்தல் 2, அதாவது ஈக்குவல்ஸ் டு கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2/2. இதை உண்மைன்னு நம்ம காட்டணும். இதை உண்மைன்னு நம்ம காட்ட போகிறோம்ப்பா. அதுக்கு நம்ம எதை பயன்படுத்துவோம், பி ஆஃப் கே உண்மைன்னு எடுத்தோம் பத்தியா அதை பயன்படுத்தணும். பி ஆஃப் கே உண்மைன்றது என்னது 1 + 2 + 3 + டாட் 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 கே ஈக்குவல் டு என்ன வாய்ப்பாடு கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2. அதை நம்ம இதில் பயன்படுத்திக்க போகிறோம். சரி, இப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இடதுபுறத்தை எடுத்துக்கிட்டு வலதுபுறத்துக்கு நம்ம போகிறோம். பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இடதுபுறம் என்னது 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் கே ப்ளஸ் 1. இதுதான் இடதுபுறம். இதில் 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் கே அது வந்து பி ஆஃப் கே உடைய இடதுபுறம் கரெக்டாக இருக்கு பாரு. அப்போ அந்த வாய்ப்பாட்டுடைய மதிப்பு என்னது கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2. அதை எடுத்து அப்படியே மெதுவாக போடு. அப்போ 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் கே அதனுடைய மதிப்பு கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2. அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதாவது பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இடதுபுறத்தில் மொத்தம் கே ப்ளஸ் 1 உறுப்புகள் இருக்கும். அதில் முதல் கே உறுப்பு வந்து பி ஆஃப் கே உடைய இடதுபுறம் அப்படியே அமைது பாரு. அதனுடைய வலதுபுறம் கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 இருக்குல்ல பி ஆஃப் கே, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடு. கூடுதலாக இப்போ இடதுபுறத்தில் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும். இப்போ இதை எல்சிஎம் எடுக்க போகிறோம். பாருங்க, இங்கே கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அடுத்தது என்னது கே ப்ளஸ் 1 இருக்கா. இந்த 2 அப்படியே எல்சிஎம் எடு 2 இன்ட்டு கே ப்ளஸ் 1. ஏற்கனவே மேலே என்ன இருக்குது கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 ப்ளஸ் இங்கே கே ப்ளஸ் 1 தானே இருக்குது. இந்த 2 அப்படியே கிராஸ் பண்ணும்போது 2 இன்ட்டு கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். இப்போ இதில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் பாருங்க ரைட்டில் ரெண்டுத்தில் இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம்லையும் கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கேயும் கே ப்ளஸ் 1 இருக்குது. ரெண்டுத்துலேயும் இந்த கே ப்ளஸ் 1 மெதுவாக வெளியே எடுத்துரு. அப்படி வெளியே எடுக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன இருக்குன்னா கே இருக்கும், நடுவில் ப்ளஸ். ரெண்டாவது டேர்மில் கே ப்ளஸ் 1 எடுத்துட்டா இங்கே 2 ஏற்கனவே இந்த 2 எல்சிஎம் எடுத்தால அந்த 2 இருக்கும். அப்போ கே ப்ளஸ் 2. அப்போ உன்னுடைய ஆன்சர் என்ன வருது பாருங்க. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் கே ப்ளஸ் 1 வெளியே எடுத்தது பிராக்கெட் ஃபர்ஸ்ட் டேர்மில் கே ப்ளஸ் அங்கே கே ப்ளஸ் 1 வெளியே எடுத்துட்டா இங்கே என்ன இருக்கும் வெறும் 2 இருக்கும் பிராக்கெட் டிவைடட் பை 2. இப்போ உன்னுடைய பி ஆஃப் கே ப்ளஸ் 1 வலதுபுறம் ரொம்ப அழகாக வந்து உட்கார்ந்துருக்கு பாருங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கே ப்ளஸ் 1 உறுப்புகளை எடுத்து அதில் முதல் கே உறுப்புகள் வந்து பி ஆஃப் கே உடைய வாய்ப்பாடு, அதனால அந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி எல்சிஎம் எடுத்து சுருக்குனா ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய வலதுபுறம் வந்துருச்சு. அப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 உண்மை. அப்போ நீ பி ஆஃப் இப்போ படிநிலை 3 ப்ரூவ் பண்ணிட்ட. ஸ்டெப் 3 ஃபர்ஸ்ட் பி ஆஃப் 1 உண்மைன்னு ப்ரூவ் பண்ணோம். அடுத்தது பி ஆஃப் கே வந்து உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது பி ஆஃப் கே ப்ளஸ் 1 உண்மைன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். லெஃப்ட் எடுத்து ரைட்டை கொண்டு வந்துட்டோம். அந்த லெஃப்ட் எடுக்கும்போது அதில் பி ஆஃப் கே உடைய மதிப்பு அந்த வாய்ப்பாடை சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம நிரூபிச்சிருக்கோன்றதை மறந்துடவே கூடாது. சரி, இப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 உண்மைன்னு வந்துருச்சா. அப்போ கணித தொகுத்தறிதலின் படி எண்ணின் எல்லா இயல் மதிப்பிற்கும் பி ஆஃப் என், அதாவது கொடுக்கப்பட்ட நிரூபணம் பி ஆஃப் என் எடுத்திருக்கோம்ல அது உண்மை. இங்கே எண்ணின் எல்லா இயல் மதிப்பு இருக்கும், அதான் ரொம்ப முக்கியம். அதாவது எண்ணுன்றது ஒரு முழுக்கள் இல்லை ஒரு பின்னம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இயல் எண்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பாடு போடுறது. அப்போ கணித தொகுத்தறிதல்ன்றது என்னன்னா இயலெண் சம்பந்தப்பட்ட எல்லா கணித நிரூபணங்களும்
கணித தொகுத்தறிதல் மூலமாக எளிதாக நிரூபிக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சரி சார், ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கப்பட்ட வாய்ப்பாட்டை பி ஆஃப் என்னு எடுத்தீங்க, அப்புறம் எண்ணுக்கு 1ன்னு கொடுத்தீங்க, லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக சரி நம்ம நிரூபிச்சாச்சு. அடுத்தது பி ஆஃப் கே வந்து உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம், அதுக்கு அடுத்த மதிப்பு பி ஆஃப் கே ப்ளஸ் 1 உண்மைன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணின் எல்லா மதிப்பிற்கும் பி ஆஃப் என் உண்மைன்னு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க சார். இது எப்படி சார் அப்படின்னா உங்கள் புக்லேயும் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதனுடைய நிரூபணம் எப்படி சாத்தியமாகுதுன்றதை கொஞ்சம் பாருங்களேன். என்ன சார் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோ, கணித தொகுத்தறிதல் என்ன சொல்லுது, பி ஆஃப் கே உண்மை, லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்லுது, பி ஆஃப் கே உண்மைன்னு எடுத்துட்டா பி ஆஃப் கே ப்ளஸ் 1 உண்மை அப்படின்னு வந்துடுது. இந்த ஸ்டான்ஸை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்களேன். பி ஆஃப் கே உண்மைன்னு எடுத்த பி ஆஃப் கே ப்ளஸ் 1 உண்மைன்னு வந்துருச்சு. ஆனால் ஒரிஜினலாக நம்ம என்ன நிரூபிச்சிருக்கோம், பி ஆஃப் 1 உண்மை தானே, அதை எடுத்துகிட்டு வந்து இதில் அப்படியே ஃபிட் பண்ணுங்க. அதாவது கே இருக்கட்டில் 1ன்னு போடுங்க. அப்போ கே உண்மைனா கே ப்ளஸ் 1 உண்மை. ஆனால் நம்ம காட்டியிருக்கிறது பி ஆஃப் 1 உண்மை, அதாவது கே ஈக்குவல் டு 1. அப்போ அந்த கே இருக்கட்டில் 1 போட்டால் பி ஆஃப் 1 உண்மை. கே உண்மைனா அடுத்த மதிப்பு உண்மைன்னு தானே வருது. அப்போ நம்ம பி ஆஃப் 1 உண்மைன்னு காட்டிட்டோம்ல. அப்போ பி ஆஃப் 1 உண்மைனா அதுக்கு அடுத்த மதிப்பு 1 + 1, பி ஆஃப் 1 + 1, அதாவது பி ஆஃப் 2 உண்மை. முடிஞ்சிச்சா மாணவர்களே? இப்போ நம்ம அடுத்ததாக அதே கணித தொகுத்தறிதல் மூலமா நம்ம நிரூபணம், ரெண்டாவது நிரூபணத்தை நம்ம பார்க்க போறோம். 1² + 2² + 3² + டாட் 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 n² = n × n + 1 2n + 1/6. இதனுடைய நிரூபணத்தை நம்ம பார்க்க போறோம். வழக்கமாக நமக்கு தெரியுமே, கணித தொகுத்தறிதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்டெப் 1 என்னது, எண்ணுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டதை பி ஆஃப் என்னு வச்சுங்க. அப்போ அந்த கொடுக்கப்பட்ட வாய்ப்பாடு நிரூபணத்தை பி ஆஃப் n = 1² + 2² + 3² + டாட் 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 + n² = n × n + 1 2n + 1/6 எடுத்தாச்சுப்பா. இப்போ எண்ணுக்கு 1ன்னு கொடுக்க போகிறோம். எண்ணுக்கு 1 கொடுக்கும்போது பி ஆஃப் 1 இடப்புறம், தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் பி ஆஃப் 1 என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் எடுக்கணும். 1² 1² = what 1. ஸோ அது முடிஞ்சு போச்சா? அடுத்த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் பி ஆஃப் 1, அதாவது பி ஆஃப் 1 வலதுபுறம், அதாவது அந்த வாய்ப்பாடில் எண் இருக்கட்டில் 1 போடணும். அப்போ என்ன வரும் பாருங்க, 1. இந்த வாய்ப்பாடு ரைட்டில் n × n + 1/2 தானே, n × n + 1 2n + 1/6 தானே. எண்ணுக்கு பதிலாக என்ன போடுற நீங்கள், 1, அப்புறம் 1 + 1, அப்புறம் 2n + 1ல எண்ணுக்கு 1 கொடுத்தா 1 2 + 1 3/6. அப்போ 1 × 2 × 3, அதாவது 6 / 6 கேன்சல் ஆயிட்டா மதிப்பு எவ்வளோ, 1. அப்போ வலதுபுறமும் 1 இடதுபுறமும் 1, அப்போ பி ஆஃப் 1 உண்மைன்னு வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணும், பி ஆஃப் கே உண்மை என்க. பி ஆஃப் கே என்னது, பி ஆஃப் கே = 1² + 2² + 3² + டாட் 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 k² = k × k + 1 2k + 1/6 உண்மை என்க. எடுத்தாச்சா? இப்போ ஸ்டெப் 3 என்னது, பி ஆஃப் கே + 1 உண்மை அப்படின்னு காட்டணும். பி ஆஃப் கே + 1 என்னது, 1² + 2² + 3² + டாட் 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 + k² ப்ளஸ் அடுத்த ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா போடணும்ல. எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் போடும்போது கேக்கு அடுத்த உறுப்பு என்னது, k + 1 போட்டாச்சா? எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது பாருங்கள் உறுப்பு எல்லாமே, அதனால k + 1க்கு மேலே ஸ்கொயர் பண்ணணும். அப்போ மறந்துடாதீங்க, அந்த எலிமெண்ட்ஸ் ஒவ்வொரு உறுப்புடைய அந்த பிஹேவியர் பார்த்து நம்ம அதுக்கு அடுத்த உறுப்பை முடிவு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ எல்லாம் பாருங்கள் 1 2 3 4 டாட் 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 k, அதனால் அடுத்த உறுப்பு k + 1. அப்புறம் எல்லாமே ஸ்கொயரில் இருக்கிறதால அடுத்த உறுப்பு k + 1 2. ஸோ அந்த k + 1 உறுப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கவனமாக பண்ணணும், தப்பா பண்ணிடக்கூடாது. ஏன்னா போனதுல பாருங்க k + 1 மட்டும் தான் போட்டேன், இங்கே ஏன் k + 1 2 போடுறேன்னா உறுப்பு எல்லாம் லைனாக வர்றது மட்டும் இல்லாமல் மேலே ஸ்கொயர் வரதால அந்த k + 1 உறுப்பை போட்டாச்சு. இதுதாம்மா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும், அந்த பி ஆஃப் கேல ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்க. அங்கே k இருக்கட்டலாம் k + 1 மாற்றுங்க. அங்கே என்ன இருக்கு, k ஃபர்ஸ்ட் டேர்மு, அப்போ இங்கே என்ன பண்ணும், k + 1. அங்கே என்ன இருக்கு, that is n × n + 1, that is k × k + 1 தானே வருது. ஃபர்ஸ்ட் டேர்மு k, ரெண்டாவது டேர்மு k + 1. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மு k + 1 ஆகிடும், இங்கே ரெண்டாவது டேர்மு k + 1, அதுக்கு பக்கத்தில் ஒரு +1 இருக்குது, அதை போட்டுறணும். அதுக்கு பிறகு அங்கே மூணாவது டேர்ம் என்னது, 2k + 1 தானே. அப்போ 2 இங்கே தான் ரொம்ப 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 கவனம் இருக்கணும். 2k இருக்குல்ல, அங்கே கேக்கு பதிலாக k + 1 நீங்கள் போடணும். மூணாவது டேர்மு அங்கே 2k + 1, இங்கே
2 போட்டுட்டு ஒரு பிராக்கெட் போட்டு அங்கே கேக்கு பதிலாக இங்கே கே ப்ளஸ் 1 போடணும். இங்கே பிராக்கெட் போட வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் சார்னா கேக்கு முன்னாடி 2 இருக்கு, அந்த கேவை இங்கே என்ன பண்ணுறோம், கே ப்ளஸ் 1 மாற்றுறோம். அப்போ அந்த முன்னாடி உள்ள 2 வந்து கவனமாக போட்டுட்டு பிராக்கெட்டை போட்டணும். ஏன்னா அங்கே ஒரு உறுப்பு தான் 2 இன்ட்டு கே மட்டும் தான் இருந்தது. இங்கே 2 இன்ட்டு கே ப்ளஸ் 1 போடும்போது பிராக்கெட்டை போடணும். அப்படி பிராக்கெட்டை போடும்போது 2k + 2ன்னு வரும். நீ பிராக்கெட்டை போடாமல் விட்டுட்டா 2k + 1 மட்டும் தான் வரும், மதிப்பே மாறிடும். அப்போ அந்த 3வது டேர்மில் ரொம்ப கவனமாக இருங்க. அங்கே வந்து என்ன இருக்குது, 2k + 1. இங்கே 3வது டேர்ம் வந்து 2k 2ன்னு போட்டுட்டு கேக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 போடும்போது பிராக்கெட்டை போடணும். ஏன்னா முன்னாடி 2 இருக்கிறதால ஒரு உறுப்பு 2 உறுப்பு ஆகும்போது இந்த 2க்கும் 2 பொது. அப்போ 2k + 2 கரெக்டா. அதுக்கு பிறகு கடைசியில் ஒரு 1 இருக்கா, அப்போ மொத்தமாக பண்ணும்போது 2k + 2 அந்த ஒரு 1 சேர்த்தா 2k + 3/6. இதை தான் ப்ரூவ் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்துக்கிறோம்ப்பா. என்ன வருது பாருங்க, 1² + 2² + 3² + டாட் 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 + k² + k + 1 ஹோல் ஸ்கொயர் எடுத்தாச்சு. இதில் முதல்ல 1லேருந்து k வரைக்கும் உள்ள வாய்ப்பாடுனது p ஆஃப் k தானே, அதுக்குள்ள வாய்ப்பாடுனது k × k + 1 2k + 1/6. அதாவது p ஆஃப் k உண்மைன்னு எடுத்துருக்க பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பாடு எடுத்து அப்படி எழுதிடும். ப்ளஸ் இங்கே என்ன வரும், தட் இஸ் k + 1 ஹோல் ஸ்கொயர். k + 1 ஹோல் ஸ்கொயர் முதல்ல 1லேருந்து k வரைக்கும் இருக்க 1² 2² 3² k² வரைக்கும் அந்த வாய்ப்பாடு p ஆஃப் k வாய்ப்பாடுனது k × k + 1 2k + 1/6 அதை போட்டுட்டோம். ப்ளஸ் k + 1 ஹோல் ஸ்கொயர். இந்த 6 இருக்குல்ல, இந்த முதல் 3 காரணிக்கும் 3 ஃபேக்டர்ஸ்க்கு இந்த 6 இருக்கு. பக்கத்தில் k + 1 ஹோல் ஸ்கொயர் தனியாக இருக்குல்ல, அப்போ இந்த ஹோல் டிவைடட் ஆக்கணும்னா இந்த 6 அப்படியே மெதுவாக அங்கே கொண்டு போய் பெருக்கு 6 × k + 1 ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை 6 அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்களேன், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட்டில் 3 ஃபேக்டர் இருக்குது, ரெண்டாவதுல ஒரே ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதில் ரெண்டுத்துலேயும் k + 1 காமனாக இருக்கா. அப்போ முதல் டேர்மில் 3 டேர்மில் k + 1 வெளியே எடுத்துடுறோம். k + 1 வெளியே எடுத்துட்டானது k பிராக்கெட் 2k + 1ன்னு வரும். ப்ளஸ் ரெண்டாவது டேர்மில் 6 × k + 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கா, அதில் என்ன எடுக்கிற, k + 1 எடுத்துட்டா 6 × k + 1 டிவைடட் பை 6. சரி, அதுக்கு பிறகு k + 1 அப்படியே போடுறோம். இந்த k × 2k 2k², k × 1 k, அடுத்தது 6 × k 6k, மொத்தமாக சேர்த்தா 7k. நல்லா கவனிச்சுங்க, உங்களுக்கு காமனாக வந்து வெளியே எடுத்துற k × 2k 2k² வந்துடுதுப்பா. அப்புறம் k × 1 k, அந்த ரெண்டாவது டேர்மில் 6k இருக்கு பாரு, அதையும் பெருக்குனா டோட்டலாக 7k வந்துடும். அப்புறம் 6 1 சார் எவ்வளோ 6. இப்போ இந்த காரணி ரெண்டாவதுக்கு பாருங்க, என்ன இருக்கு பாருங்க, 2k² + 7k + 6 இருக்குல்ல, அதை நீங்கள் காரணிப்படுத்தினீங்கன்னா என்ன வரும், k + 2 2k + 3ன்னு வரும். அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு வச்சுங்க, k + 2 2k + 3 டிவைடட் பை 6. இப்போ உன்னுடைய கரெக்டாக அந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து உட்காருதா, வந்துருச்சு. தேர்ஃபோர் p ஆஃப் k + 1 உண்மைன்னு வந்துருச்சாப்பா. அப்போ p ஆஃப் k உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம், p ஆஃப் k + 1 உண்மைன்னு கொண்டு வந்துட்டோமா. தேர்ஃபோர் எண்ணின் எல்லா இயல் மதிப்பிற்கும் p ஆஃப் n உண்மை அப்படின்னு வருது. ப்ராப்ளம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கணித தொகுத்தறிதல இந்த 2 கணக்கு நம்ம பார்த்தோம். இந்த 2 கணக்கு கிடக்கூடிய முக்கிய சாராம்சத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கொடுக்கப்பட்ட வாய்ப்பாட்டை வந்து p ஆஃப் n வச்சுக்கணும், அப்புறம் p ஆஃப் 1 உண்மைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், லெஃப்ட் ரைட் எடுத்து கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் p ஆஃப் k வந்து உண்மைன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த மதிப்பை p ஆஃப் k + 1 உண்மைனா எண்ணின் எல்லா இயல் மதிப்பிற்கும் p ஆஃப் 1 உண்மை அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடுறோம். அதை நீங்கள் கவனமாக அந்த ஸ்டெப்ஸை கவனமாக வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். நல்லா இந்த ப்ராப்ளத்தை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரிலேட்டட் ப்ராப்ளத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.